ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீஸ் ஆஃப் கோட். இது நம்ம பைத்தான் சீரிஸ். இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, பைத்தான் லாங்குவேஜ் ஃபார் அப்சல்யூட் பிகினர்ஸ். அதாவது பைத்தான் லாங்குவேஜ்னா என்னன்னே தெரியாது, ப்ரோக்ராமிங் நாலேஜே கிடையாது அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பைத்தானில் கோடிங் எழுதுறதுக்கு நீங்கள் பழகிக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ எனக்கு பைத்தான் கான்செப்ட்ஸ் தெரியும், பட் வந்து மறந்து போச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் அன் இன்ட்ரடக்ஷன் வீடியோ, அதனால இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஸ்லைட்ஸ் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான். ஸோ statisticstimes.com அப்படிங்கிற வெப்சைட்டில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 2021 இயரோடைய ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ மோஸ்ட் யூஸ்ட் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் பைத்தான். அதாவது பைத்தானும் ஜாவா ஸ்கிரிப்டும் தான் அதிகமாக மக்களால் யூஸ் பண்ணப்பட்ட லாங்குவேஜ் இன் 2021. ஸோ நீங்கள் பைத்தான் கண்டிப்பாக கற்றுக்கிறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா பைத்தானுடைய யூசஸ் பார்க்கலாம். ஸோ பைத்தான் எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, வெப் டெவலப்மெண்ட், ஜிஓஐ அப்ளிகேஷன்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு, அண்ட் ஏஐஎம்எல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், அண்ட் சர்வர் சைடு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ மொபைல் அப்ளிகேஷன்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கும் வந்துட்டு பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ யூசஸ் அடங்கிய பைத்தானை நம்ம ஜெனரல் பர்பஸ் லாங்குவேஜ்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஓகே, ஸோ இதனால தான் ஜெனரல் பர்பஸ் லாங்குவேஜ்னு பைத்தானை சொல்கிறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டைனமிக்கலி டைப் லாங்குவேஜ் பைத்தான் அப்படின்னா, அதாவது பைத்தானை வந்து நம்ம ஏன் டைனமிக்கலி டைப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றது நம்ம ஃபர்தராக வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஓகே, ஸோ இவர் தாங்க பைத்தானை கண்டுபிடிச்சவர், அதாவது பைத்தான் லாங்குவேஜை டெவலப் பண்ணவர். ஓகே, ஸோ இவர் பேர் என்ன அப்படின்னா கிடோ வேன் ரோசம். அண்ட் இவர் வந்துட்டு 1989 பைத்தான் வந்துட்டு டெவலப் பண்ணாரு. ஸோ ஜாவாக்கும் முன்னாடியே வந்துட்டு பைத்தான் வந்துருச்சு. ஸோ இப்போதான் வந்து பைத்தான் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணப்படுது. அதாவது ஜாவா கம்பேர் பண்ணும்போது பைத்தான் தான் வந்துட்டு இப்போ அதிகமாக யூஸ் பண்றாங்க. அண்ட் கிடோவன் ரோசம் வந்துட்டு இதை ஒரு ஹாபியா டெவலப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இவர் டெவலப் பண்ணும்போது என்ன ஒரு ஒரு தீமோட டெவலப் பண்ணார் அப்படின்னா, பியூட்டிஃபுல் டு லுக் அட் அண்ட் ஈஸி டு ரீட். அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னாலே பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அண்ட் ஆல்சோ ஈஸியாக இருக்கணும். லாங்குவேஜ் படிக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஒரு நோக்கத்தோடு வந்துட்டு டெவலப் பண்ணாரு. ஸோ நம்ம மற்ற லாங்குவேஜஸ்ல கர்லி பிரேசஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், ஆனால் பைத்தான்ல வந்துட்டு நம்ம இன்டென்டேஷன் தான் வந்துட்டு பிளாக்ஸுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, பட் இதுல என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மற்ற லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது, ஒரு சில லாங்குவேஜஸ் கம்பேர் பண்ணும்போது பைத்தான் வந்துட்டு ஸ்லோவா இருக்கும். ஓகே, இது ஒரு பெரிய டிராபேக். பட் இருந்தாலும் மெஷின் லேர்னிங் அண்ட் ஏஐக்கு இது வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பைத்தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மற்ற லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது இது ஈஸியாக இருக்கும்னு சொன்னேன், அண்ட் ஆல்சோ ப்ரொடக்டிவாக இருக்கும் ஃபார் மெஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பைத்தான் ஏன் ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஈஸி சின்டாக்ஸ் அண்ட் ஹை லெவல் ஃபீச்சர்ஸ். பைத்தான் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் ஈஸியாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ ஈஸி சின்டாக்ஸ் அண்ட் ஹை லெவல் ஃபீச்சர்ஸ், இது வந்து நிறைய சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் ஆல்சோ ஏஐ மிஷின் லேர்னிங் இதெல்லாமே ஹை லெவல் ஃபீச்சர்ஸ் தான், இதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஓப்பன் சோர்ஸாக அவைலபிளாக இருக்குது, பைத்தான் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸாக அவைலபிளாக இருக்குது. ஸோ மல்டிபிள் ஃபீல்ட் யூசஸ், நம்ம ஏற்கனவே நிறைய யூசஸ் வந்து பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூசஸ் வந்துட்டு பைத்தானுக்கு இருக்குது அண்ட் ஆல்சோ ஹியூஜ் கம்யூனிட்டி இஸ் அவைலபிள். ஓகே, ஸோ பைத்தான்ல இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த கம்யூனிட்டி வெப்சைட்குள்ள போனீங்க அப்படின்னா, அதாவது கம்யூனிட்டிக்குள்ள போயிட்டு எனக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவுட்புட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா, கண்டிப்பா நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டு அந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமா நிறைய ஹெல்ப்ஸ் வந்துட்டு கிடைக்கும் இன் பைத்தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான்ல பைத்தானுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளிசிட்டி. பைத்தான் லாங்குவேஜ் வந்துட்டு சிம்பிளாக இருக்கும், நான் ஏற்கனவே சொன்னேன் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஓப்பன் சோர்ஸ். பைத்தான் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ், ஸோ ஃப்ரீ, இட் இஸ் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ டு யூஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு போர்ட்டபிலிட்டி. ஸோ நீங்கள் பைத்தான் வச்சு நீங்கள் கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணுற கோட்ஸை வந்து நீங்கள் மொபைலில் கூட எக்ஸிக்யூட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எம்பெடட் அண்ட் எக்ஸ்டென்சிபிள். மற்ற லாங்குவேஜ் கூட நீங்கள் எம்பெட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு PHP HTML இந்த மாதிரி லாங்குவேஜஸ் இருக்குல்ல, அதில் ஏபிஐயாக கிரியேட் பண்ணி நீங்கள் எம்பெட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ், இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். அதாவது லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும். கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டட் ரெண்டு இருக்கு. ஸோ பைத்தான் வந்துட்டு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்.
நெக்ஸ்ட் ஹியூஜ் லைப்ரரிஸ் ஆர் அவைலபிள். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் நிறைய லைப்ரரிஸ் வந்து பைத்தான் அவைலபிளா இருக்கு ஃபார் மெனி யூசஸ் லைக் பைகேம், நம்பை ஃபார் மெஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் பாண்டாஸ் ஃபார் மெஷின் லேர்னிங். இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. லைக் டிக்கின்டர் ஆல்சோ. டிக்கின்டர் வந்து அப்ளிகேஷன் ஜிஓஏ அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா லைப்ரரிஸ் வந்துட்டு பைத்தானில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சப்போர்ட். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான யூஸ்ன்னு சொல்லலாம். ஸோ என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தீங்கனாலும் ஊப்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்காக இருக்கும். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் பைத்தான்லையும் சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஒரு சில லாங்குவேஜஸில் சப்போர்ட் பண்ணாது, பட் மேஜரான லாங்குவேஜஸில் சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் எந்தெந்த கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள், தென் நெட்ஃப்ளிக்ஸ், அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா ட்ராப் பாக்ஸ், அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா நாசா. இந்த மாதிரி நிறையா எல்லா கம்பெனிஸுமே வந்துட்டு பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா கூகுள் வந்து அவங்களோட சர்வர் இன்ஜின் டிசைன் பண்ணுறதுக்கு, அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங்கை வச்சு யூசருடைய டேஸ்ட் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த ப்ரிஃபரபிளான மூவிஸ் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் ட்ராப் பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பைத்தான்லேயே தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பைத்தான் இந்த மாதிரி யூஸ்லாம் கூட இருக்குது. அண்ட் ஆல்சோ நாசா பார்த்துட்டிங்கன்னா சயின்டிஃபிக் ரிசர்ச்காக பைத்தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா நம்ம இந்த சீரீஸில் ஃபுல்லாமே வந்துட்டு ஐடியலி தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐடியலி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டுட்டோரியல் சீரீஸில். அண்ட் ஆல்சோ வேறு ஐடியை யூஸ் பண்ணுறதுனா நான் நடுவில் உங்களுக்கு வந்துட்டு நான் இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்துட்டு சொல்வேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் ஐடியலி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் மேலே கார்டில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ let's meet in the coding session. Okay, so thank you guys, thank you for watching this video. நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம்.